கப்பும் இல்லை மெடலும் இல்லை அப்பவும் நான் ராஜா. அந்த மாதிரி இந்தியன் டீம் வந்து கப்பே வாங்காம செலிப்ரேஷன் பண்ணிருந்தாங்க. கப்பு வாங்கின மாதிரி பார்க்கறதுக்கு வந்து வித்தியாசமா இருக்கலாம். பட் வந்து அதோட பின்னணி என்னன்னா, பாகிஸ்தான் ஃபெடரல் மினிஸ்டர் தான் வந்து கப்பு கொடுக்கறதா இருந்துச்சு. ஸ்டேஜ்லேயே ஏறி நின்றுட்டு இருந்தாங்க, இந்தியன் டீம் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு. ஆனால் பாகிஸ்தான் கையால் வந்து நாங்கள் கப்பை ரிசீவ் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ட்டு வந்து உறுதியாக இருந்தது. ஸ்டேஜில் வந்து கப் ரிசீவலுக்கு மினிஸ்டர் வந்து வெயிட் பண்ணும்போது நம்ம பசங்களாம் கிரவுண்டில் படுத்துக்கிட்டு ஜாலியாக ரீல்ஸ் பண்ணி படிக்கிறாங்க. ஏற்கனவே மேட்ச் முடிஞ்சவொடனே இந்தியன் டீம் வந்து கை கொடுக்காம போனதே வந்து சரியா தவறா அப்படின்ட்டு வந்து ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் இதில் வந்து கப்பே எங்களுக்கு வேணான்ட்டு கப்பு வாங்கின மாதிரி கப்பு இல்லாமல் கையில் கப்பு இருக்கிற மாதிரி வந்து இந்தியன் டீம் பண்ண செலிப்ரேஷன் வந்து இது வந்து குட்டா பேடாங்கிறது வந்து வழக்கம் போல இட்ஸ் அப் டு யூ, நீங்கள் சொல்கிறது தான். பட் ஏன்னா ஒரே விஷயம், இந்த கை கொடுக்காம போகிறது, கப்பு வாங்காமல் போகிறது, இந்த மாதிரி மீம்ஸ் அண்ட் வீடியோஸ்க்கு உள்ள கமெண்ட்ல போய் பார்க்கும்போது ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு காலத்தில் வந்து நீங்கள் ஸ்ரீலங்கா கூட பண்ணலை? மேபி இட்ஸ் வந்து பொலிட்டிக்கலாக இருக்கலாம். நம்ம ஆனால் யோசிச்சு பார்த்தா வந்து ஏன் ஒரு காலத்தில் இது வந்து அவங்க ஸ்ரீலங்காவோட பண்ணலை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்குமே வந்து உள்ள ஒரு கொஸ்டின் வருது. ஐ டோன்ட் நோ இது எந்த மாதிரி பொலிட்டிக்ஸ். நம்மளும் பொலிட்டிக்ஸ்குள்ளே போக நான் ஸ்போர்ட்ஸாக பார்க்கலாம். பட் வந்து இதை யோசிச்சு பார்த்தா வந்து சம்திங் எங்கேயோ